பாத்து பாத்து பாத்து. நல்லா இருக்கு. இவ்வளோ சந்தோஷமா இருக்க நம்ம ஐயா குடும்பத்துக்கு இப்போ இந்த சூர்யா தம்பியை பற்றி சொன்னால் அவங்க சந்தோஷமெல்லாம் காணாமல் போயிடும். சொல்லலாமா இல்லை வேணாமா? சரி, சொல்லிடலாம். நிறுத்துங்க. நான் கஷ்டப்பட்டு ஒரு ஃப்ராக்க டிசைன் பண்ணி கொடுத்தா நீங்க அதெல்லாம் கிண்டல் பண்றீங்கல்ல? இந்த பொம்மை கரெக்டா தானே இருக்கு. ஏய் கோவப்படாத. நைட்டு தூங்குறதுக்கு என் ரூமுக்கு தானே வரணும். அப்ப வச்சுக்கிறேன்டி ஒண்ணு. ஏய் கூடாது. ஐயோ உனக்கு இருக்கு பாரு திமிரு. எப்படி கோவம் வருது பாருங்களேன். செம்ம சுட்டிமா. வர வர உனக்கு சேட்டை ஜாஸ்தி ஆகி போச்சு. கோச்சிட்டு போறா பாரு. போய் சமாதானப்படுத்து போ. 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 என்ன நாகப்பா, நீ இன்னும் வீட்டுக்கு போலியா? போகணும் ஐயா. அதுக்கு முன்னாடினா என்ன நாகப்பன் சொல்லு. நான் ஒரு கிளினிக் முன்னாடி காருக்கு பெட்ரோல் போடலான்னு நின்றுட்டு இருந்தேன். கிளினிக்கு முன்னால பெட்ரோல் போட நிறுத்திருந்தியா? பெட்ரோல் விலையெல்லாம் ஏறி போச்சுன்னு நேரா கிளினிக்கே கொண்டு போயிட்டியா வண்டியா? இந்த காமெடியை கவனிச்சிங்களா? நம்ம நாகப்பனை பாரு, கிளினிக்ல போய் பெட்ரோல் போட போயிருக்கா. இல்லைங்க ஐயா, கிளினிக்கு பக்கத்தில் இருக்க பெட்ரோல் பங்க்ல நம்ம காருக்கு பெட்ரோல் போடலான்னு போனேன். அப்படி சொல்லு. இதாங்க ஐயா சாவி. நாகப்பா, நீ ஏதோ சொல்ல வந்திய? ஒன்றும் இல்லைங்க ஐயா, டேங்க் ஃபில் பண்ணிட்டேன். அதை தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நான் வரேங்க ஐயா. சரி. என்னமோ சொல்ல வந்தான், எதுவும் சொல்லாம போறான். என்னவா இருக்கும்? என்னங்க இவ்ளோ லேட்டா வரீங்க? சூர்யாப்பா அப்பவே வந்துட்டாரு. ஐயாவை காரில் வச்சுக்கிட்டே போய் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட முடியுமா? அதான் வீட்டில் இறக்கி விட்டு போய் பெட்ரோல் போட்டு வரேன். சரி சரி, வந்து கை கால் கழுவிட்டு ட்ரெஸ்ஸை மாத்துங்க, நான் சாப்பாடு எடுத்து சரி, வைக்கிறேன். போ. வாங்க வாங்க. சூடு ஆறதுக்கு முன்னாடி வாங்க சாப்பிட. கதம்ப சாம்பார் நம்ம விசாலம்மா வச்சது. எப்படி இருக்குன்னு பாருங்க. நீ வைக்கிறதோட ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆமா, செந்திலியா இன்னும் வரல? அவன் என்னைக்கு இங்க சீக்கிரம் வந்திருக்கான்? நம்ம கம்பெனி வேலை அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அது மட்டும் இல்லைங்க, வேலை நேரம் போக அவன் அங்கே இருந்து மத்த வேலையும் சேர்த்துல பாத்துட்டு வரான். முதலாளி ஐயா அவனை ரொம்ப நல்லா பாத்துக்கிறார் பவுனு. புதுசா வேலைக்கு சேர்ந்தவன் மாதிரியே நடத்துறது இல்லை அவனை. மேனேஜருக்கு சமமா அவனை நடத்துறாரு. மூச்சுக்கு 300 தடவை அவனை செந்தில் செந்தில்னே கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. கம்பெனியில மேனேஜருக்கு சமமா நம்ம பையன் நின்று பேசும்போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? இங்க பாருங்க, என்னோட 18 வயசுல பொன்னி கூட இருக்கிறதா என்னோட வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டு வந்தவனா. ஊரே என்ன பேசுச்சு. இப்படியா ஒருத்தி சிநேகிதிக்காக வாழ்க்கையே கெடுத்துப்பான்னு சொந்தக்காரங்கள்ல இருந்து அத்தனை பேரும் கரைச்சு கொட்டினாங்க. ஆனா என் பொன்னி கூட தான் இருப்பேன்னு புடிவாதமா கிளம்பி வந்துட்டேன். இப்ப நீங்க நம்ம புள்ளைய பத்தி இவ்ளோ பெருமையா பேசும்போது கடவுள் என்ன காரணம் இல்லாம பொன்னி கூட அனுப்பி வைக்கலன்னு புரிஞ்சுக்கிட்டேங்க. ஐயாவுக்கு அவங்க பசங்க 2 பேரும் பிஸ்னஸ்க்கு வரலையேன்னு ரொம்ப வருத்தம். அத பல சமயம் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. கொஞ்சமாச்சும் ஈடு செய்யற மாதிரி நம்ம பையன் இருக்கானேன்னு சொல்லி ஐயாவே ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. இங்க பாருங்க, நம்ம புள்ள வந்த உடனே நீங்க ஞாபகப்படுத்துங்க, நான் உனக்கு சுத்தி போடணும். கொஞ்சம் சாம்பார் ஊத்து. இந்தாங்க, இது சாம்பார், பார்த்து சாப்பிடுங்க. செந்தில் வந்துருவான், அவனுக்கும் வேணும்ல. ஆமா, சூர்யா வீட்டுக்கு வந்துட்டானா? சூர்யா தம்பி என்னைக்கு இங்க சீக்கிரம் வீட்டுக்கு வந்திருக்கான்? இனிமேதான் வருவான். அவனோட வேலையே நேரம் கெட்ட நேரம் தானே. பவுனு,
சூர்யாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? சூர்யாக்கு என்னங்க? சூர்யா நம்ம வீட்டு ராஜா மாதிரி இல்ல. என்ன அவன் வீட்டு ஆளுங்களோட ஒட்டாம எப்பவும் விலகியே இருக்கான். ஆனா எல்லார் மேலயும் ரொம்ப பாசம் வச்சிருக்கான். படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறான். ஆமா, இப்ப எதுக்கு திடீர்னு அவனை பத்தி கேக்குறீங்க? இல்ல, இன்னைக்கு சூர்யாவை ஒரு இடத்துல பார்த்தேன். அது என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. எங்க பாத்தீங்க? சூர்யா மனசு உறுத்துற மாதிரி எந்த காரியமும் செய்ய மாட்டானே. அது ஒரு ஆஸ்பத்திரி வாசல் பவுனு. சூர்யாவும் ஒரு பொண்ணும் ஹாஸ்பிட்டல் வாசல்ல வந்து நின்னாங்க. அந்த பொண்ணு சூர்யாவோட பெருசா சண்டை போட்டா. அப்புறம் அவங்கிட்ட கோச்சிட்டு போயிட்டா அவ. நான் அங்க மளிகை கடை வாசல்ல நின்று சோடா குடிச்சிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்தேன். அதை பார்த்ததுல இருந்தே எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு பவுனு. அதான் உங்ககிட்ட சொன்னேன். ஆமா, அந்த பொண்ணு எப்படி இருந்தா? கொஞ்சம் ஒல்லியா இருந்தா, ஆனா நல்ல கலரா இருந்தா. அப்படியா? நானும் சூர்யாவும் அப்படி ஒரு பொண்ணோட ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தத நான் மார்க்கெட் போயிட்டு வரும்போது பார்த்தேன். அப்பவே ஏதோ என் மனசுல இடறிச்சுங்க. நானே இதை ஐயா கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா ஐயா வீட்டில எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க பவுனு. அந்த சந்தோஷத்தை நாம ஏன் கெடுக்கணும் தான் பேசாம வந்துட்டேன். நீயும் சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சு முடிவு பண்ண பவுனு. அதான் நம்மளால அவங்க வீட்டு சந்தோஷம் கெட்டு போயிடக்கூடாது. இல்லைங்க, அதை எப்படி விட முடியும் சொல்லுங்க? பொன்னியோட பிள்ளைங்க ஏன் பிள்ளைங்க மாதிரி. சரியான சமயத்துல நானே பொண்ணுகிட்ட சொல்லிடுறேன். சரி பவுனு, உனக்கு ஒன்றும் தெரியாது இல்ல, நீயே பார்த்துக்கோ. ஏங்க, ம் நம்ம கம்பெனில அக்கௌண்டன்ட்ல கடைசியா வேலை செய்யறவங்க கூட ஒரு லேப்டாப்பை வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா ஃபைல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. வீட்ல தான் 5-6 லேப்டாப் இருக்குல்ல, அதை எடுத்து யூஸ் பண்ணலாம்ல. என்னமோ தெரியல பொண்ணு, எனக்கு இந்த மாதிரி பிரிண்ட்ல பார்க்கறது தான் நிஜம்னு தோணும். இந்த லேப்டாப்ல இருக்கிறதெல்லாம் திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் அப்படியே மறைஞ்சு போயிருமோன்னு மனசுக்குள்ள தோணும். இதுதான் உண்மைன்னு தோணும். இத பாருங்க, இப்படி தோன்றதெல்லாம் வெறும் பிரம்ம தான். ஏதோ கம்ப்யூட்டர் வந்த காலத்துல நீங்க சொன்னீங்கன்னா நியாயம் ஒத்துக்கலாம். லேப்டாப் கம்ப்யூட்டர்லாம் புழக்கத்துக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு. இந்த 20 வருஷம் கம்ப்யூட்டர்ல எத்தனை கணக்கெல்லாம் காணாம போச்சா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைல்ல. நீங்களும் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அழகா கம்ப்யூட்டர்ல கணக்கு பாருங்க. இல்லைன்னா நம்ம கம்பெனில வேலை செய்யறவங்க எல்லாம் முதலாளிக்கு எதுவுமே தெரியலன்னு நக்கல் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது என் மனசுக்கு வருத்தமா இருக்கும்ல. அப்படியா? சரிங்க மேடம். பொன்னி மேடம் சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நான் லேப்டாப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ம், சரிங்களா? ம். ஹலோ சார், நான் விவேக் ராஜன் பேசுகிறேன் சார். என்ன விவேக், லீவ் போட்டிருக்கீங்களா? ஆமாம் சார், காலையில் கிளம்பும்போது கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்தது சார். அதான் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு லீவ் போட்டேன் சார். அப்படியா? நீங்க ஏதோ 4 நாள் லீவ் போட்டு மைசூர் போயிருக்கிறதா செந்தில் சொன்னா? இல்லை சார், செந்தில் ஏன் அப்படி சொன்னதுன்னு எனக்கு தெரியாது சார். 4 நாள் லீவ் இருந்தால் ஜாலியாக மைசூருக்கு போயிட்டு வரலான்னு ஜென்ரலாக தான் நான் ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்தேன் சார். அது எப்படி அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான்னு எனக்கு தெரியல சார். ஓ சரி, அந்த மும்பை கிளையண்ட்டை ரிசீவ் பண்ணணுமே. அந்த ப்ரோக்ராம் பற்றி பேசுகிறதுக்காக தான் சார் நான் கால் பண்ணேன். ம். அவங்க தேர்ஸ்டே காலைல 4 o'clock ஃப்ளைட்டில் கிளம்பி இங்கே 9 o'clock ரீச் ஆகிடுவாங்க சார். ம் அவங்க முக்கியமான கிளைண்டாக இருக்கிறதுனால நானே போய் ரிசீவ் பண்ணலான்னு இருக்கேன் சார். அவங்களுக்கு குட் ஸ்டே ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருக்கேன் சார். அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 11 o'clock ஷார்ப்பாக நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்துடுவாங்க சார். அந்த சமயத்தில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரியை சுற்றி காட்டிடலாம் சார். ஓ குட். என்ன விவேக், இவ்வளோ பிளான் பண்ணியிருக்கீங்க. ஒரு வார்த்தை ஏங்கிட்டியாவது இல்லை பரந்தாமட்டியாவது சொல்லியிருக்கலாம்ல? இல்லை சார், ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். அதுக்கிடையில் எனக்கு ஃபீவர் வந்துச்சு சார். அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப சரியாக பண்ணுறவன். இதில் யாருக்கும் எந்த விதமான டவுட்டும் இருக்காதுன்னு நினச்சேன் சார். ஓ சாரி விவேக், அது ரொம்ப முக்கியமான கிளையண்ட், அதனால நானும் கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டேன். ஓகே, நாளைக்கு நம்ம ஆஃபீஸில் மீட் பண்ணுவோம். நீங்கள் போய் ரிசீவ் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுங்க. கண்டிப்பாக சார். வச்சிடுறேன்.
நல்லா சாப்பிடுறா, வர வர இழைச்சிட்டே ஐயா. போற. நாகப்பன் செந்தில் அங்க இருக்கானா? வந்துட்டான் ஐயா, இப்பதான் வந்தான். ஒரு நிமிஷம் இங்க வந்துட்டு போக சொல்லுங்க. இதோ அனுப்புறேங்க ஐயா. என்னம்மா மீன் குழம்பு இல்லையா? இன்னொரு நாள் வச்சு தரேன். டேய் செந்தில், ஐயா உன்னை அவசரமா வர சொல்றாரு. என்னங்க இது, இப்பதான் அவன் சாப்பிட உட்காந்துருக்கான். அவர் கூப்பிடுறாருன்னா ஏதாவது அவசரம்னா தான் கூப்பிடுவாரு. நீ கிளம்பு. சரிப்பா. என்னங்க என்னாச்சு? வேண்டப்பட்ட பையன்றதுனால ஒரு முக்கியமான போஸ்டிங் கொடுத்தது தப்பா போச்சு. அவனுக்கு தலைகால் புரியல போல இருக்கு. அவன் சின்ன பையன், ரொம்ப கோவமா பேசுறாதீங்க. பொன்னே, எனக்கு தெரியும். சார் வரலாமா சார்? வா. ஜிஎம் 4 நாள் லீவ் போட்டு மைசூர் போறாரு. உனக்கு யார் சொன்னது? சார் தான் அப்படி ஆஃபீஸில் பேசியிருந்தார் சார். அவர் போகணும் போல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நீ ஒரு போறாருன்னு சொல்லியிருக்க. இல்லையே சார், அவர் அப்படிதான் சார் சொன்னாரு. அப்போ அவர் போய் சொல்றாரா? 20 வருஷமா இந்த கம்பெனில வேலை செய்யறாரு. இது வரைக்கும் ஒரு தப்பு கூட பண்ணது கிடையாது. எந்த விஷயத்திலும் போய் சொன்னது கிடையாது. தலை போற காரியமா இருந்தாலும் உண்மையை மட்டும்தான் சொல்வாரு. சரி, ஜிஎம் மும்பை கிளையண்ட் ரிசீவ் பண்றதுக்கு எந்த ஏற்பாடும் பண்ணலன்னு நீ எப்படி சொன்ன? சார் நேற்று நான் அவர் ஞாபகப்படுத்தினேன் சார். நீ தான் ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணணும், நான் சொன்னதுக்கு அப்புறம் பண்ணுன்னு சொன்னாரு. அப்படி சொன்னா அவர் எந்த ஏற்பாடும் பண்ணிருக்க மாட்டார்னு அர்த்தமா? அவர் வேற ஏதோ சொல்லாததுனால. தபார் செந்தில், ஒரு விஷயத்தை பத்தி உண்மை தெரியலன்னா அந்த விஷயத்தை பத்தி பேசக்கூடாது. அமைதியா இருக்கணும். இந்த மாதிரி பெரிய கம்பெனில வேலை செய்யும் போது, அதுவும் முதலாளிகள்கிட்ட பேசும்போது கரெக்டா விஷயத்தை கன்வே பண்ணணும். தப்பா கன்வே பண்ற மாதிரி ஒரு ஆபத்தான விஷயம் எதுவுமே கிடையாது. இந்த கம்பெனில மாசம் மாசம் எத்தனை பேர் வேலைக்கு சேர்றாங்க. அவங்க எல்லாம் என் பக்கத்துல நெருங்கிறது கூட பல வருஷம் ஆகும். ஆனா உன்னை என் கூடவே வச்சிருக்கேன். ஏன் அவங்க மேல எல்லாம் நம்பிக்கை இல்லாமையா? இல்ல, தெரிஞ்ச பையன் கூட இருந்தா தொழிலை கத்துக்கணும்னு உன்னை கூட வச்சிருக்கேன். தப்பா புரிஞ்சுக்க கூடாது, புரியுதா? நீ ஜிஎம் மும்பை கிளையண்ட் ரிசீவ் பண்றதுக்கு எந்த ஏற்பாடும் பண்ணலன்னு சொன்ன உடனே அவர் வீட்லயே இருந்துகிட்டுன்னு சொல்லலாம் நினைச்சேன். கோவத்துல அந்த வார்த்தையை சொல்லியிருப்பேன். ஆனா என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் அந்த வார்த்தையை சொல்லல. அப்படி சொல்லியிருந்தா எவ்வளவு பெரிய தப்பா இருந்திருக்கும். பார் செந்தில், ஒரு வயசுக்கு மேல தெரியாம கூட தப்பு பண்ணக்கூடாது. அதான் நம்ம வளர்றோன்றதுக்கு அர்த்தம். புரியுதா? புரிஞ்சது சார். இனிமே தெரியாத விஷயத்துல அபிப்பிராயத்தை சொல்லாத. போ. பாவம், அந்த பையன்கிட்ட கத்தி பேச வேணான்னு சொன்னேன்ல. பாருங்க, மூஞ்ச தொங்க போட்டுட்டு போறான். இல்ல பொன்னி, கம்பெனில முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க ரொம்ப பொறுப்பா இருக்கணும். ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அது நம்மள பெரிய தப்பு பண்ண வச்சிடும். சரி, தூங்கும்போது இதே கோவத்தோட தூங்க வேணாம். அப்புறம் தூக்கத்துல கத்துவீங்க. கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க. ம்? ம். நான் போய் பால் எடுத்துட்டு வரேன். பொன்னி, வெயில் சுள்ளுன்னு அடிக்குது. இப்போ எதுக்கு 2 பேரும் இப்படி காயறீங்க? வெயில் குறைஞ்சதுக்கு அப்புறம் இதை செய்யலாம்ல? அம்மா, 10 மணி வெயில் நம்மள என்ன பண்ண போகுது? ஒன்னும் ஆகாது. அது மட்டும் இல்ல அண்ணி, பொண்ணுங்கெல்லாம் தினமும் ஒரு 1/2 மணி நேரமாவது இந்த வெயில்ல நிக்கணும். அப்பதான் உடம்புல விட்டமின் டி நல்லா ஊறும். நமக்கு இந்த எலும்பெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். இல்லைன்னா 40 வயசுக்குள்ள முட்டு வலி, கால் வலின்னு ஓரத்துல போய் உட்காந்துருவோம். உனக்கு என்ன விட்டமின் டி கம்மியாவா இருக்கு? நல்லா ஸ்ட்ராங்கா தானே இருக்க? அது சரி, நல்லா தான் இருக்கேன். விட்டுற முடியுமா? அம்மா, பொண்ணு இப்ப என்ன ஸ்ட்ராங்க? கிராமத்துல இருக்கும்போது நீங்க அவளை பாத்துருக்கணும். அவ எவ்வளவு வேலை பாப்பா தெரியுமா? அவ காலையில எழுந்து வயலுக்கு போனா சரி, அங்க வயல் வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்து ஆடு மாடெல்லாம் குளிப்பாட்டி அந்த மாட்டு தொழுவத்தை அழகா வச்சு வீட்டுக்குள்ள நுழைஞ்சான்னா அத்தனை பேருக்கு சமையல் பண்ணி வச்சுட்டு தான் வெளியே வருவா. அவ்வளவு பெரிய ஆள் அவ. அது மட்டும் இல்லம்மா, அவங்க வீட்டுல 2 பெரிய மாடு இருந்தது. அதை யார் பார்த்தாலும் பயந்துருவாங்க. ஆனா அந்த 2 மாடு இவகிட்ட குழந்தை மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லம்மா, அந்த 2 மாட்டை கூட்டிட்டு வந்து அவ அந்த மாட்டு வண்டியில பூட்டுவா பாருங்க. அத பார்க்கவே அவ்வளவு கம்பீரமா இருக்கும்.
எனக்கு இந்த தைரியம்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? இந்த பவுனு கிட்ட இருந்து தான். பவுனை ஊர்ல பாம்பு பவுனு பாம்பு பவுனுன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏதாவது வீட்டுக்குள்ள பாம்பு புந்துச்சுன்னா முதல்ல பவுனை தான் கூப்பிடுவாங்க. ஆ, வயக்காட்டுல வயல்ல வேலை செய்யறவங்களோட நான் பேசிட்டு இருக்கும்போது என் காலுக்கு கீழே ஒரு கட்டு விரியம் ஓடிட்டு இருந்திருக்கு. ஐயோ, அத நான் கவனிக்கல. எங்க சத்தம் போட்டு கத்துனா நான் பயந்துருவேனோன்னு பின்னாடி வந்த பவுனு அத தான் கையால எடுத்து அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டா. அப்புறம் என்னம்மா ஆச்சு? ஆனா அந்த பாம்பு அவளை கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு தைரியசாலி. அவளோட சிநேகிதியா இருந்துகிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தைரியம் இருக்காதா என்ன? அவ்வளோ பெரிய தைரியசாலியா பவுனு நீ? அம்மா, பொன்னி பாதி கதையை தானே சொன்னா, மீதி கதையை சொல்லலையே. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? ம், அந்த கட்டுவிரி என் கையை கடிச்சிருச்சா, நானும் அந்த இடத்துல மயங்கி விழுந்துட்டேன். என் கண்ணே சொருகி போச்சு, மயக்கமா வேற வந்துருச்சு. ஆனா எல்லாரையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாரும் பேசுறதும் என் காதுல விழுந்துட்டு தான் இருந்துச்சு. பொன்னி சட்டுன்னு அவ கழுத்துல இருந்த கயிறை அறுத்து என் மணிக்கட்டோட இறுக கட்டிட்டா. எப்பவும் இடுப்புல அவ ஒரு சின்ன அருவா வச்சிருப்பா. உடனே பாம்பு கடிச்ச இடத்த கீறி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்த ரத்தத்தை உறிஞ்சி உறிஞ்சி கீழே துப்புறா. ஆனா சுத்தி இருக்கவங்க எல்லாம் பயந்து போய், ஏ பொன்னி, அது கட்டு விரியன் கடிச்சது, நீ அப்படி பண்ணாத உன் உயிரே போயிடும்னு ரொம்ப பயமுறுத்துனாங்க. ஆனா என் பொன்னி யார் பேச்சும் கேட்கலையே, என் ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டா. அப்புறமா தான் ஆளும் பெருமை என்னை ஆஸ்பத்திரிக்கே தூக்கிட்டு போனாங்க. ஆ, என்னை சோதிச்சு பார்த்த டாக்டர் அங்க என்ன தெரியுமா சொன்னாரு? ஒரு டாக்டர் அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்களோ அதை தான் உன் சிநேகிதி பண்ணியிருக்கா. அவ தான் உன் உயிரை காப்பாத்தின தெய்வம், அதனால அவளை கும்பிடுன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா இந்த உயிர் என் பொன்னி போட்ட பிச்சை. ஒரு டாக்டர் போல சரி பண்ணிட்டியா பொன்னி? ஆமா, நீ இவ மேல இருக்கிற பாசத்துல அப்ப ஏதோ ஒரு தைரியத்துல அப்படி பண்ணிட்டேன். அம்மா, அவ டாக்டர் போல பண்ணல, அவ டாக்டருக்கெல்லாம் மேல. எங்க மொத்த கிராமத்துக்கும் டாக்டரு, என்ஜினியரு, டீச்சரு எல்லாமே எங்க பொன்னி தான். நாங்க அங்க அறிவறிவா பார்த்த பொன்னிய தான் இந்த வீட்ல ஆளாளுக்கு கிண்டலும் கேலியும் பண்றீங்க. ஏ பவுனு, நான் ஏதோ பாசத்துல அப்படி பண்ணேன், அத போய் பெருசா பேசிட்டு இருக்க. பொன்னிய கிண்டலும் கேலியும் பண்ணிட்டா ஆச்சா? இன்னைக்கு என் தம்பி இந்த உயரத்துல இருக்கான்னா அது பொன்னியால தான் யாருக்கும் தெரியாதா என்ன? பொன்னி வீட்லயே இருந்தாலும் மில்லுல ஓடுற தறி பொன்னி மனசுல தான் ஓடிட்டு இருக்கும். எவ்வளவு துணி ரெடி ஆகுது, அது எவ்வளவு துணி ட்ரெஸ்ஸா மாறுது, எவ்வளவு துணி எந்தெந்த ஊருக்கு போகுது, எல்லாத்தையும் அவன் மனசுல கணக்கா வச்சிருக்கா. டெய்லி ராஜாராம் அக்கௌண்ட்ஸை வீட்டுக்கு கொண்டு வந்து பாக்குறான்னா அது எதுக்கு? பொன்னியும் அதை ஒரு பார்வை பார்க்கணுங்கிறதுக்காக தான். எப்படியோ என் பொன்னியோட அருமையை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அவளை நல்லபடியா பாத்துக்கிட்டா எனக்கு அது போதும். ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க 2 பேரும் 2 தாய் வயித்துல பிறந்த பொண்ணுங்களே இல்ல, ஒரே தாய் வயித்துல பிறந்த ரெட்டை பிள்ளைங்க. இப்படி பாசமான தோழிங்களை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. அம்மாமா, ரொம்ப சொல்லிடாதீங்கம்மா, கண்ணு பட்டு போயிட போகுது. சரி சரி, நான் ஒன்னும் சொல்லல. 2 பேரும் சீக்கிரமா கீழே வாங்க, சமையல் வேலை நிறைய இருக்கு. வரோம் நீ. வாங்க. ஏ பவுனு, என்ன உணர்ச்சி வசப்பட்டு கண்ணெல்லாம் கலங்கி உண்மையெல்லாம் போட்டு உடைச்சிடுவோம் போல இருக்கு. 25 வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருக்கிற ரகசியம் வாயை திறந்து ஏதாவது சொன்ன அப்புறம் பளீர்னு ஒண்ணு விழும். 4 பிள்ளைங்க பிறந்து பிள்ளைங்க கல்யாண வயசுக்கு வந்துருச்சுங்க. இன்னும் ஏன் பொன்னி ரகசியத்தை மனசுக்குள்ள பூட்டி வச்சிருக்க?